ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னி வீடியோ போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் பார்க்கலாம். ஐம் நாட் a SEBI registered advisor. ஸோ இந்த சேனலில் கொடுக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஷேர் பண்ணப்படுகிறது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீக்லி கேண்டில்லேருந்து போயிடலாம். வீக்லி கேண்டில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வீக்லி கேண்டிலாக இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வீக்லி க்ளோஸ் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதை விட அதிகமாக ஒரு 2 டைம்ஸ் 1200 பாயிண்ட்ஸ் நடந்திருக்கு. மார்ச் டிசம்பர் 16th பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட்ஸ். அண்ட் தென் செப்டம்பர் 30th பார்த்தீங்கன்னா ஒரு 1200 பாயிண்ட்ஸ் பக்கம் கீழே விழுந்திருக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் ஆல்மோஸ்ட் விழுந்திருக்கேன். பட் ஆனால் ஒரு புது ஹை வச்சிருக்காங்க. அது போன வாரம் பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் பண்ற மாதிரி நான் ஒரு கிரீன் க்ளோஸ் வச்சுட்டு அங்கிருந்து விழுந்திருக்காங்க. ஆனா அந்த கிரீன் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு பாத்தீங்களா, என்னைக்கு அப்படின்னா டிசம்பர் 1. அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கல. வீக்லியில நான் சொல்றேன், டெய்லெல்லாம் வந்து ஒரு புது ஹையே வச்சிருப்பாங்க. ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மேலேயே போயிருப்பாங்க. பட் க்ளோஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வைக்கல. ஏன்னா நம்ம டெக்னிக்கலா பார்த்தோம்னா அந்த க்ளோஸுங்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம மற்ற விஷயங்கள்லாம் நம்ம 5 மினிட்ஸ் 1 ஹவர் இதெல்லாம் ஓகே. பட் ஒரு இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஆல் டைம் ஹை அப்படிங்கிறப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி க்ளோஸ் கண்டிப்பா தேவை. ஸோ அது இன்ன வரைக்கும் இங்க வரல. பட் அதுக்காக வந்து இமிடியேட்டா அப்படியே சடனா ஃபால் ஆகும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நான் எதிர்பார்க்கல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, 2 3 இன்ஸ்டன்ஸ் நான் சொல்றேன் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு இது இது வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு புல்லிஷ் பீரிஷ் என்கில்ஃபிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஒரு பெரிய ஒரு புல் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒண்ணுங்களா. அதுக்கப்புறம் பாருங்க இங்க பாருங்க ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில். இது ஆல்மோஸ்ட் ஒரு புல்லிஷ் தான். பீரிஷ் என்கில்ஃபிங். இதுக்கப்புறம் பாருங்க கண்டினியூஸா ஒரு 3 கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இது நம்பர் 1 எக்ஸாம்பிள். நம்பர் 2, அதுக்கப்புறம் பாருங்க இங்க ஒரு இவ்வளோ பெரிய ரெட் கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு சின்ன 2 கிரீன் கேண்டில் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க இங்க நீங்க வந்து கீழே தான் போகும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்த 2 டேஸ்ல அந்த எக்ஸ்பீரியா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க நினைச்சது நடக்கும். ஸோ அதனால உம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இது பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இந்த இடம் கூட பாருங்க ஒரு பீரிஷ் என்கில்ஃபிங். அதுக்கப்புறம் என்னமா நடந்திருக்கு பாருங்க. ஸோ போன வாரம் எல்லாரையுமே வந்து மேலே போறதா நம்ப வச்சிருப்பாங்க. ஆனா கீழே வந்துட்டாங்க. இந்த வாரம் கீழே போறதா நம்ப வைக்கிறாங்க. ஆனா கீழே போவாங்களா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். சிம்பிள். ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. இதுல இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இது எல்லாமே வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஃபார் அனாலிசிஸ். இதை வச்சுலாம் நீங்க வந்து ட்ரேட் பண்றது இதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க இங்க நான் என்னதான் சொன்னாலும் நீங்க உங்களுடைய சார்ட்ல நீங்க வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. நான் வந்து சார்ட்டை வந்து எப்படி ரீட் பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. தென் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். இங்க பாருங்க ஒரு டே டைம் ஃப்ரேம்ல மாத்திடலாம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமா. இது எப்போ அப்படின்னா ஆகஸ்ட் 11th பாத்தீங்கன்னா ஒரு பிக் மேல இருக்கு. அதுக்கப்புறம் சடனா ஒரு கேப் அப். திருப்பி இவ்வளவு தூரம் வந்தாங்க. வந்துட்டு இந்த இடத்துல வந்து கேப் ஃபில் பண்ணிருந்தா அப்படியே கூட போகலாம். பட் ஆனா ஒரு பாடி க்ளோசிங்கோட தான் கேப் ஃபில் பண்ணும். நிறைய பேருக்கு தெரியும். ஆஹ் ஒரு கேப் வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா அந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு.
அவங்க கேப் ஃபில் பண்றது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, விக்காவது வச்சுட்டு போயிட்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டே கேண்டில் டைம் ஃப்ரேம்ல டே டைம் ஃப்ரேம்ல ஒரு கேண்டில் விக்கு மட்டும் இந்த இடத்துல பாருங்க விக்கு மட்டும் தான் வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனா திருப்பி வந்து அது பாடி க்ளோஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் திருப்பி போவாங்க. ஸோ நான் நிறைய ஸ்கிரிப்ட்ல பார்க்குறேன். கூட கோல்டு இந்த மாதிரி நிறைய நான் அனலைஸ் பண்ணுவேன். நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிக் மட்டுமே வச்சுட்டு போனா அது வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாடி க்ளோஸ் பண்ணிட்டு தான் அந்த ஒரு அதுக்கப்புறம் என்ன டைரக்ஷன் போயிட்டு இருக்கணுமோ அந்த ரெகுலரான டைரக்ஷன் போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சு பார்க்குறப்போ இந்த இடத்துல ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க 2, 3 விக் இருக்கு. இங்கேயும் விக் இருக்கு. இந்த டைம் தான் வந்து கரெக்டா வந்து ஒரு இங்க இந்த ஏரியா ஃபுல்லா பாருங்க. நவம்பர் 12ல இருந்து ஜனவரி 8 வரைக்கும் இந்த கேப் ஃபில் ஆகாமலே இருந்திருக்கு. மேபி விக் வந்து டச் பண்ணியிருக்கலாம் 11th டிசம்பர். பட் நான் இப்ப சொன்னோம் இல்லையா ஒரு பாடி க்ளோஸ் ஆனாதான் அது வந்து கம்ப்ளீட் கேப் ஃபில்லிங். ஸோ அப்படியே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா கீழே லெவல்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழேயும் லெவல்ஸ் இருக்கு. எனக்கு கேட்டா 18,900 வரைக்குமே லெவல்ஸ் இருக்கு. பட் அது இந்த டைம் போகுமா அப்படிங்கலாம் எனக்கு தெரியல. ஆம், இந்த டைம் வந்து வந்ததுக்கான ரீசன் இதுவா இருக்கலாம். இதுக்கு கீழெல்லாம் போனாங்க அப்படின்னா மேபி அது ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் இந்த ரீசன் பொறுத்த வரைக்கும் அப்சைட் போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. இது வந்து ஒரு கரெக்டான ஒரு பாட்டத்துல கீழே பிரேக் அவுட் பண்ற மாதிரி காட்டியிருக்காங்க. பட் ஆனா அது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறமும் அது வந்து அதே டைரக்ஷன்ல கண்டினியூ ஆனா அது வந்து ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட்டா இருக்காது. கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து போகும். ஏன்னா இவ்வளவு தூரம் இங்க இருந்து வர்றது ஈவன் ப்ராஃபிட் புக் பண்ணாலுமே அது கொஞ்சம் மேல போகும். சம் ரீடெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல நடக்கும். அது நடந்துட்டு தான் அது மாதிரி போகும் அப்படிங்கிறது என்னுடைய வியூ. தென் அதுக்கப்புறம் நான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் இப்போ பீரிஷ் என்கில்டிங் வந்ததோ அதுக்கப்புறம் கிரீன் கேண்டில்ஸ் வந்து இருக்கும். பட் அதை நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் ஆனா அந்த இடத்துல அது நடக்கும். இந்த இந்த ஒரு கேண்டில் பாத்தீங்கன்னா ரெட்டு. அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து ஒரு பீரிஷ் என்கில்டிங். அதுக்கப்புறம் இத்தனை கேண்டில் எப்படி கிரீன் வந்துச்சு. ஸோ அது மாதிரி திங்க் பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெட்டு. இந்த லோ எல்லாமே பிரேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த லோ எல்லாமே பிரேக் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஏன் இவ்வளவு ரெட்டு இவ்வளவு கிரீன் போச்சு. ஸோ அந்த ஸ்விங் லோவை க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். நம்ம யூஸ்வலா ஃபாலோ பண்ற எல்லா கான்செப்டுமே அவங்க வந்து பண்ணியிருக்கலாம். பட் அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் மார்க்கெட். ஏன்னா எந்த ஒரு விஷயமே 100% கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஷூரிட்டியும் கிடையாது. ஸோ இங்க வந்து ஒரு ப்ராபபிலிட்டி தான். இந்த ப்ராபபிலிட்டிக்குள்ள நம்ம வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுடைய கேபிட்டல் வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். ஓகே, நெக்ஸ்டா இதுல என்ன அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து டே டைம் ஃப்ரேம்ல கீழே க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் என்ன என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற பாடி இப்போ உள்ள பாடி இப்போதான் கரெக்டா பாடி க்ளோஸ் ஆயிருக்கு.